ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆளே இல்லையான்ற மாதிரி இருக்கு. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை. கர்த்தர் நல்லவர் அப்படின்னு சொல்லும் பொழுது ஆமேன்னு சொல்லக்கூடாது, அந்த வசனத்தை முடிக்கணும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தையினால் நிரப்பப்பட்டவர்களாய் நம்ம இருந்தாதான் இந்த உலகத்துல வாழ முடியும். ஏனால் வானமும் பூமியும் ஒழிந்து போகும், ஆனால் நாம் ஆராதிக்கிற தேவனுடைய வார்த்தைகள் மாத்திரம் ஒழியாது அப்படின்னு சொல்லி நம்ம வசனத்துல வாசிக்கிறோமே, அந்த வார்த்தைகள் ஒரு நாளும் நம்ம வாய் விட்டு போகவே கூடாது. ஹல்லேலூயா. அதனால நான் கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி. தாவீது அப்பப்போ வாயில இருக்கும் சொன்னாரா? எப்பொழுதும் என் வாயில் இருக்கும். ஹல்லேலூயா. இன்றைக்கு இந்த பெண்கள் குடுகைக்கு வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல நான் வாழ்த்துக்கிறேன். நம்ம ரொம்ப விசேஷித்தவர்கள். ஹல்லேலூயா. எத்தனையோ பேர் இருக்கும் பொழுது கர்த்தர் நம்மளை முன்குறித்து இந்த நாளில் தெரிந்து கொண்டு நம்மளை அழைத்து அவருடைய பாத தண்டையில் அமரும்படி உட்கார செய்திருக்கிறாரே, நம்ம எவ்வளவு விசேஷித்தவர்கள்ல. ஹல்லேலூயா. அதுவும் இந்த பெண்கள் கூட்டனாலே ஒரு சந்தோஷம். எங்க ஐயா அடிக்கடி சொல்வாரு, ஆண்டவர் 6 நாள்ல இந்த உலகத்தை படைச்சாராம். அப்போல்லாம் தேவைப்படாத ரெஸ்ட் கடைசியா அந்த பொண்ணை படைச்சு முடிச்ச உடனே ஒரு நாள் ஃபுல்லா ஓய்ந்திருக்க வேண்டிய நிலைமைக்கு போனாராம். பாத்துங்க, அவருக்கு ரெஸ்ட் தேவைப்பட்டுச்சான். அப்படி கிண்டலா சொல்வாரு. ஆனா என்னால தைரியமா சொல்ல முடியும், 6 நாள் கர்த்தர் படைத்த எல்லா படைப்புகள் எல்லாம் முடிஞ்ச அப்புறமாகவும் ஆண்டவருக்கு ஏதோ ஒரு குறை இருந்துச்சு, ஏதோ ஒன்று முழுமை அடையல. அந்த பெண் உருவாக்கப்பட்டதுக்கு அப்புறம் தான் அங்க ஒரு முழுமையே ஏற்பட்டுச்சு. ஹல்லேலூயா. இப்ப சொல்லுங்க, நம்ம விசேஷித்தவர்களா இல்லையா? ஆமென். ஏன் தெரியுமா? கர்த்தர் நம்மளை ரொம்ப நேசிக்கிறார். பெண்களாகிய நம்மளை ரொம்ப நேசிக்கிறார். இந்த உலகம் தூஷித்து நம்மளை அவதூறாய் பேசுகிற நிலைமைகள் மத்தியில கர்த்தர் நம்மளை ரொம்ப நேசிக்கிறார். ஆமென். அதுக்கு சாட்சி நான். இந்த முக்காடு ஒழுங்கா போடல, நீ எப்படி ஸ்டேஜ் ஏறலாம், நீ எப்படி மெசேஜ் கொடுக்கலாம், நீ எப்படி பாட்டு பாடலாம், ஒவ்வொரு முறையும் அந்த ஸ்டேஜ் பக்கமே மிதிக்க கூடாதுன்னு நினைப்பேன். அவ்வளவு அவதூறுகள், அவ்வளவு கேவலமான வார்த்தைகளினால கஷ்டப்படுத்துகிற சூழ்நிலையிலெல்லாம் ஆண்டவருடைய வார்த்தைகளும் அவருடைய அழைப்பும் தான் நம்மளை தேற்றுகிறது. அவர் நம்மளை ரொம்ப நேசிக்கிற தெய்வமா இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம அனைவரும் விசேஷித்தமானவர்கள். எல்லாரும் எழுந்திருச்சு நின்று நல்ல கரங்களை தட்டி, அப்பா நாங்க விசேஷமானவர்களா இருப்பதற்காய் உமக்கு நன்றி ஆண்டவரே, பெண்களாகி எங்களை நீங்க ரொம்ப நேசிப்பதற்காய் உமக்கு நன்றி ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஆண்டவருக்கு நன்றி சொல்ல போறோம். ஏன்னா அவர் நம்ம கூடவே இருக்கிறார், நம்ம கூடவே வருகிற தெய்வமா இருக்கிறார். ஒரு பிச் குறைச்சிடுறீங்களா? இ மைனர் கொடுங்க. தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவள். தேவா நான் எதினால் விசேஷித்தவள், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவள். எதினால் நீர் என்னோடு வருவதினால், எதினால் நீர் என்னோடு வருவதினால். தேவா நான் எதினால் விசேஷித்தவள், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவள். தேவா நான்
தேவன், அன்பான தேவன் என்னோடு வரும். அப்பா நீங்க எங்க கூட இருந்தீங்கன்னா அது போதும் ஆண்டவரே. அன்பான தேவன், அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. தேவா நான் ஏதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா நான் ஏதினால் விசேஷித்தவள், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவள். ஏதினால் ஏதினால் நீர் என்னோடு வருவதினால், ஏதினால் ஏதினால் நீர் என்னோடு இருப்பதினால். ஹல்லேலூயா. பெண்களாகிய நாம அழகான ஒரு ரோஜா போலையாம். மேலதான் பார்க்கும் பொழுது அந்த ரோஜா அழகா தெரியும். ஆனா ரோஜா போய் கிட்ட போய் அதை பறிக்கும் பொழுதுதான் தெரியும் உங்க கையில என்ன குத்தம், முள்ளு குத்தம். ஆனா தூரத்துல இருந்து பார்க்கும் பொழுது அந்த முள்ளு நம்ம கண்ணுக்கு படவே படாது. கர்த்தர் நம்மளை அவ்வளவு அழகாய் விசேஷ விதமாய் படைத்திருக்கிறார். சந்தோஷத்தை மாத்திரம் வெளியில காட்டுகிறவர்களாய், அழக மாத்திரம் வெளியில காட்டுகிறவர்களாய். ஆனா உள்ளுக்குள்ள என்ன இருக்கும், அவ்வளவு முட்கள் இருக்கும், அவ்வளவு பாடுகள் இருக்கும். ஆனா முகத்துல சிரிப்பு இருக்கும். ஹல்லேலூயா. கிறிஸ்துவை தன் தெய்வமாய் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பெண்ணுக்கும் எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் அந்த சிரிப்பு மாத்திரம் இல்லாமவே இருக்காது. ஹல்லேலூயா. அழகா சிரிச்சு காட்டுறீங்களா எல்லாரும்? எனக்கு என்ன அழகா இருக்கீங்க தெரியுமா? நான் பல் மருத்துவரா இருக்கிறதுனால நான் எப்பவுமே ஒருத்தர்கிட்ட பேசும்போது முகத்தை பார்த்து பேசவே வராது. நேரம் என் கண்ணு எங்க தான் போகும், பல்ல பார்த்து தான் போகும். ஸ்மைல் இஸ் a curve that sets everything right அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சிரிப்புங்கிறது எல்லாவற்றையும் சரி செய்கிற ஒரு விஷயமா இருக்கிறது. கோமா உங்க பிள்ளையோ உங்க பொண்ணோ ஏதாவது தப்பு பண்ணிட்டா அடிக்கணும்னு போவீங்க பார்த்தீங்களா, அப்போ அழகா ஒரு சிரிப்பு சிரிக்கும். அது ஓங்கிற கையே அணைச்சிக்கும், நம்மளுக்கு அடிக்க தோணாது. ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மளை அவ்வளவு அழகாய் முட்கள் நிறைந்த சூழ்நிலை இருந்தாலும் அதை வெளிக்காட்டாதபடிக்கு விசேஷமாய் படைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. வாழ்க்கையில கசப்புகள் நம்மளுக்கு கலந்திருக்கிறது. நான் இல்லைன்னு சொல்லல, கசப்புகள் இல்லாத வாழ்க்கை யாராவது வாழறீங்களா? யாருமே இல்லை. ஆனா பாசமுள்ள ஒரு மரம், பாசமுள்ள ஒரு மரம் நம்ம கூடவே வருகிறது, நம்ம கூடவே இருக்கிறது. அவர் நம் கசப்புகளை எல்லாம் அவர் மதுரமாய் அவர் மாற்றுவார். அப்படித்தானே மாற்றிக்கொண்டு வருகிறார். எத்தனை பேர் தைரியமா சொல்ல முடியும், எவ்வளவு பிரச்சனைகள் இருந்துச்சு எனக்கு, ஆனா கர்த்தர் என் கூட இருந்ததுனாலதான் அந்த பிரச்சனைகள் மாறி இருக்கிறது. அவர் மாறாவை அவர் மதுரமாய் மாற்ற வல்லவர். இன்றைக்கு நம்மளுக்கு தேவையெல்லாம் அவர் ஒருவர் மாத்திரமே. ஆமென். பாடலாமா? வாழ்க்கையிலே கசப்புகள் கலந்திட்டாலும் பாசமுள்ள ஒரு மரம் கூட வருது. வாழ்க்கையிலே கசப்புகள் கலந்திட்டாலும் பாசமுள்ள ஒரு மரம் கூட வருது. மாறாவின் நீரை தேனாக மாற்றும் என் நேசர் என்னோடுண்டு. மாறாவின் நீரை தேனாக மாற்றும் என் நேசர் என்னோடு. மாறாவின் நீரை தேனாக மாற்றும் என் நேசர் என்னோடு. பழமா மாறாவின் நீரை தேனாக மாற்றும் என் நேசர் என்னோடு. தேவா நான் ஏதினால் விசேஷித்தவள், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவள். தேவா நான் ஏதினால் விசேஷித்தவள், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவள். ஏதினால் நீர் என்னோடு வருவதினால், ஏதினால் நீர் என்னோடு இருப்பதினால். இந்த மாறாவை குறித்து தியானிச்சு கொண்டிருக்கும் பொழுது எனக்கு ஒரு விஷயம் ரொம்ப சிரிப்பா தோணுச்சு. அது உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைச்சேன். இந்த ஜனங்களை ஆண்டவர் எகிப்துல இருந்து வெளியில கொண்டு வந்தார்ல, எல்லாரும் சொல்லுவாங்க பாத்தீங்களா, தண்ணியில கண்டம். கேட்டிருக்கீங்களா? தண்ணியில
அப்படி கண்டம் தண்ணியில வந்துருச்சு. யாருக்கு? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு. வெளியில வந்து கொண்டு வந்துட்டாரு. அடிமைத்தனத்துல இருந்து ஜாலியா வெளியில வந்தோம் நினைச்சிட்டு இருந்தாங்க. இப்ப வந்து எங்க நிக்கிறாங்க? முன்னாடியும் போக முடியல, பின்னாடியும் போக முடியல. எங்க வந்து நிக்கிறாங்க? செங்கடலுக்கு முன்னாடி வந்து நிக்கிறாங்க. ஒரு பெரிய தண்ணி கண்டத்துல வந்து நிக்கிறாங்க. சரின்னு அப்படின்னு ஆண்டவர் என்ன பண்ணாரு? செங்கடலை 2ஆய் பிளந்து நடுவுல வழியை உண்டாக்கி வெட்டாந்தரையில கர்த்தர் நடக்க செய்து அற்புத விதமாய் அந்த பக்கம் கொண்டு வந்து சேர்த்துட்டார். ஆமாவா? அப்படியே நடந்து கொண்டு வந்துட்டே இருந்தாங்க. இப்போ எல்லாருக்கும் தாகம் எடுத்துருச்சு. தண்ணி இருக்கு, ஆனா எப்படி இருக்கு? இப்ப திருப்பி தண்ணியில கண்டம் வந்துருச்சா? அங்க முதல்ல ஓவர் தண்ணி இருந்துச்சு செங்கடல்ல. இப்போ இங்க தண்ணி இருக்கு, ஆனா எப்படி இருக்கு? கசப்பா இருக்குது. ஆனாலும் ஆண்டவர் கூடவே இருந்து ஒரு அந்த மாறாவின் நீரை மதுரமாய் அவர் மாற்றி அவர்களுக்கு தண்ணீரை குடிக்க கொடுத்தார். இன்னும் அப்படியே தொடர்ந்து வந்துகிட்டே இருக்காங்க. 17ஆம் அதிகாரம் யாத்ராகமத்துல பாத்தீங்கன்னா வறண்டு போன நிலைமையில வர்றாங்க. இப்ப தாகம் எடுக்குது, என்ன இல்லை? அங்க ஓவர் தண்ணி, இங்க கசப்பு தண்ணி, இங்க தண்ணியே இல்லை. தண்ணியில கண்டமா இல்லையா அவங்களுக்கு? நம்ம வாழ்க்கையில கூட ஒரு சில நேரங்களில் இல்லாம இருக்கும், வறண்டு போன நிலைமைகள் இருக்கும், அதாவது இருக்கும் ஆனா கசப்பா இருக்கும். எல்லாமே இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனா அதுல சந்தோஷம் இருக்காது. ஒரு சில நேரங்களில் என்னால சொல்ல முடியும், ஒரு சிலவர்களுக்கு எல்லாமே இருக்கும் ஆனா நிம்மதி இருக்காது. எல்லாமே இருக்கும், காசு இருக்கும், பணம் இருக்கும், நகை இருக்கும், எல்லாம் இருக்கும், ஆனா நிம்மதி இருக்காது. எல்லா சொத்து சுகம் இருக்கும், ஆனா பிள்ளைகளுக்குள்ள சமாதானம் இருக்காது. இப்படி என்ன குறைவுகள்ல எந்த இடத்துல கண்டம் உங்களுக்கு இருக்குதுன்னு நீங்க நினைச்சிட்டு இருந்தாலும் அங்க எல்லாவற்றிலும் கர்த்தர் நம்ம கூட இருப்பார். ஹல்லேலூயா! அவர் கூட இருப்பார். ஆனால் அந்த இடத்துல ஒரு அதிசயத்தையும் அற்புதத்தையும் அவர் செய்ய வல்லவரா இருக்கிறார். இன்னைக்கு நீங்க எந்த நிலைமையில இருக்கிறீங்க, கேட்டகரியில இருக்கிறீங்கன்ட்டு நீங்களே போட்டு பார்த்துக்கோங்க. அப்பா, எனக்கு எல்லாம் இருக்கு ஆனா நிம்மதி இல்லை, எனக்கு ஒண்ணுமே இல்லை, வறட்சியா இருக்கிறேன், எனக்கு இருக்கு ஆனா கசப்பா இருக்குது அப்படின்னு என்ன சூழ்நிலையில நீங்க இருந்தாலும் இன்னைக்கு ஆண்டவர் கிட்ட நம்ம கேட்க போறோம். அப்பா, நீங்க என் கூட இருந்தா போதும் ஆண்டவரே, நீங்க என் கூட இருந்தா போதும் ஆண்டவரே. எஃப் கொடுங்கண்ணா. நீங்க எங்க கூட இருந்தா போதும் ஆண்டவரேன்னு சொல்ல போறோம். தைரியமா சொல்ல முடியுமா? ஏசப்பா, நீங்க ஒருத்தர் மாத்திரம் என் கூட இருந்தா போதும். ஆமென். ஏசப்பா, நீங்க மட்டும் என் கூட இருந்தா போதுமே, கிருபை போதுமே, மாறுமே, எல்லாமே மாறுமே. மாறுமா? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? மாறும் ஆண்டவரே. என்னுடைய இல்லாமைகள் மாறும் ஆண்டவரே. என்னுடைய வறட்சிகள் எல்லாம் மாறும் ஆண்டவரே. என்னுடைய மாறாவாய் கசப்பாய் இருக்கிற சூழ்நிலைகள் எல்லாம் மாறும் ஆண்டவரே. நீங்க என் கூட இருந்தா போதும்ப்பா. ஆமென். ஏசப்பா, நீங்க மட்டும் என் கூட இருந்தா போதுமே, கிருபை போதுமே. கரங்களை தட்டி, மாறுமே, எல்லாமே மாறுமே, போதுமே, கிருபை போதுமே, மாறுமே, எல்லாமே மாறுமே. என் பலவீனத்தில் உம் பலமோ பூரணமாய் விளங்கும். என் பலவீனத்தில் உம் பலமோ பூரணமாய் விளங்கும். கிருபை, உம் கிருபை எனக்கு போதும், உம் கிருபை எனக்கு போதும், உம் கிருபை எனக்கு போதும். என் பலவீனத்தில் உம் பலமோ பூரணமாய் விளங்கும். என் பலவீனத்தில் உம் பலமோ பூரணமாய் விளங்கும். இப்போ நான் பாடுவேன். தாழ்வில் இருந்தாலும் உங்க கிருபை போதும் ஆண்டவரே நீங்க சொல்ல போறீங்க. கண்ணீரில் மூழ்கினாலும் உங்க கிருபை போதும் ஆண்டவரே. வேதனை இருந்தாலும் உங்க கிருபை போதும் ஆண்டவரே. ஏன் ஒண்ணுமே இல்லைனாலும், என் வாழ்க்கையில ஒண்ணுமே இல்லைனாலும் கர்த்தாவே இந்த கிருபை போதும், நீங்க இருந்தா போதும் ஆண்டவரே.
ஆண்டவரே என் சூழ்நிலைகள் மாறும் என்று சொல்லி ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்க போறோம். ஆமென். நல்ல கரங்களை உற்சாகமாய் தட்டி சந்தோஷமா நம்ம பாட போறோம். ஆமென். இருந்தாலும் சத்தமா பாடலாமா? தாழ்விலாம் நம்ம பலவீனப்படுறோமோ அப்பெல்லாம் கர்த்தருடைய கிருபை போதுமானதா இருக்கும். அல்லேலூயா. கர்த்தருடைய கிருபை எப்படிப்பட்ட கிருபை தெரியுமா சகோதரியே? அது போதுமான கிருபை. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு லெவல் இருக்கும். இப்போ ஒல்லியா இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா கொஞ்சமா சாப்பிடுவாங்க, நல்ல வெயிட்டா இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா நிறைய சாப்பிடுவாங்க. கர்த்தருடைய கிருபையானது ஒவ்வொருத்தருக்கும் எவ்வளோ எவ்வளோ தேவையோ அந்தந்த சிச்சுவேஷனில் உங்களுக்கு என்ன நீட் இருக்கோ அந்த அளவுக்கு தக்கதாக கர்த்தருடைய கிருபையின் ஈவு உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் இருக்கிறது. ஹல்லேலூயா. அதனால்தான் பவுல் சொல்றார், அது போதுமான கிருபை, அது போதுமான கிருபை. நிறையவும் இல்லை கொஞ்சமும் இல்லை, உங்களுக்கு என்ன தேவையோ அந்த தேவைக்கு தக்கதான போதுமான கிருபையை கொண்டவர் அவர். ஹல்லேலூயா. என் பலவீனத்தில் உம்பெலமோ பூரணமாய் விளங்கும். வெளிச்சத்தினுடைய அருமை எப்ப தெரியும்? இருளில் தான் தெரியும். கர்த்தருடைய பலன் நம்மளுக்குள்ள எப்ப தெரியும்? நாம் பலவீனப்படும் பொழுதுதான். இன்றைக்கு பலவீனப்பட்டவர்களாய் சோர்வோடு நீங்க வந்திருப்பீங்கன்னா நிச்சயமா என்னால சொல்ல முடியும், கர்த்தருடைய கிருபையும் அவருடைய பலனும் உங்களுக்குள்ள பூரணமாய் விளங்குகிற நாள் இதுவே. ஹல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றிகளை எடுப்போமா? ஏசப்பா, என்ன வீக்கா நீங்க வச்சதற்கு நன்றி, நான் சோர்வா இருப்பதற்காய் நன்றி, நான் பலவீனமா இருப்பதற்காய் நன்றி. ஏன்னா எப்பெல்லாம் நான் பலவீனப்படுறேனோ அப்பெல்லாம் என் தேவன் பலமுள்ளவரா எனக்குள்ள கிரியை செய்கிறவரா இருக்கிறீங்க ராஜா. ஹல்லேலூயா. When we are weak, he is strong. என் பலவீனத்தில் உம் பலமோ பூரணமாய் விளங்கும். என் பலவீனத்தில் உம் பலமோ விளங்கும். திரும்ப பாடலாமா? என் பலவீனத்தில் உம் பலமோ பூரணமாய் விளங்கும். என் பலவீனத்தில் உம் பலமோ பூரணமாய் விளங்கும். உம் கிருபை எனக்கு போதும், உம் கிருபை எனக்கு போதும், உம் கிருபை எனக்கு போதும். என் பலவீனத்தில் உம் பலமோ பூரணமாய் விளங்கும். என் பலவீனத்தில் உம் பலமோ பூரணமாய் விளங்கும். ஹல்லேலூயா. அப்படியே அமர்ந்திருப்போமா கொஞ்ச நேரம்? ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார், அவர் போதுமானவராய் இருக்கிறார். இந்த நாளில் கூட இன்றைய காலையில் ஆண்டவர்கிட்ட நான் கேட்டுட்டு இருந்தேன், இயேசுப்பா, என் ஜனத்தோடு கூட சேர்ந்து நானும் ஆராதிக்கணும். என் ஜனத்தோடு கூட சேர்ந்து ஏதோ நான் உங்க முன்னாடி ஆராதனை வீராங்கனையா இங்க நிக்கிறேன்லாம் நினைச்சுக்காதீங்க. There is no such thing as worship leader. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. யாரும் ஆராதனை வீராங்கனைகளோ வீரர்களோ அப்படிங்கிற டேர்மே கிடையாது. எல்லாருமே ஆராதனை செய்கிறவர்கள். we are all worshippers. ஹல்லேலூயா. நீங்களும் நானும் சேர்ந்து கர்த்தரை ஆராதிக்கவே இந்த உலகத்திற்கு வந்திருக்கிறோம். இவர்களின் துதியை சொல்லி வருவார்கள். அந்த துதியை சொல்லி வருவதற்காகவே கர்த்தர் நம்மளை ஏற்படுத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு காலையில எழுந்திருக்கும் போதே ஆண்டவர் ஒரு பாடலோட தான் என்னை எழுப்ப செய்தார். ஹல்லேலூயா. F மைனர் கொடுங்க. C minor. Thank you Jesus. காலையில ரொம்ப பிரியமான ஒரு பாட்டு. கர்த்தரை நோக்கி
அமர்ந்திருப்போம், கவலை மறந்து காத்திருப்போம். எல்லாருக்கும் தெரியுமா அந்த பாட்டு? பெக்மன்ஸ் ஐயா எழுதின அழகான ஒரு பாட்டு. எங்க மாமியார் ரொம்ப அழகா பாடுவாங்க இந்த பாட்டை, அதனால எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த பாட்டு. அல்லேலூயா. கர்த்தரை நோக்கி அமருவது அப்படிங்கிறது ஒரு சந்தோஷமான ஒரு அனுபவம். அது எப்படின்னா, கவலை மறந்து. எத்தனை பேரால முடியும்? எப்படிதான் அக்னி அபிஷேக முகாம்ல உட்கார்ந்து இருந்தாலும் என் வீட்டில் இருக்கிற கவலைய ஒரு நிமிஷம் கூட மறக்க முடியல சிஸ்டர் என்னால. இல்ல, மாத்தாள்களை போல நாம இருக்கணும்ட்டு கர்த்தருக்கு பிரியமில்லை. யார போல இருக்கணும்? மரியாளை போல கர்த்தருடைய சமூகத்துல அவருடைய பாதத்துல அமர்ந்து அவருடைய வார்த்தைகளுக்காய் காத்திருக்கிறவர்களாய் நாம் காணப்படுவோம். அல்லேலூயா. எனக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு சப்ஜெக்ட் அது, மார்த்தாளும் மரியாளும். மார்த்தாளை போல அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கொண்டிருக்கிற உங்கள் மத்தியில ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரே விஷயம், மரியாள்களாய் நாம் மாற வேண்டும். மரியாள் என்னங்க பண்ணா? கர்த்தருடைய பாதத்துல அமர்ந்திருந்தா. அதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை அவ செஞ்சா. யாராவது கரெக்டா சொல்றீங்களா பாப்போம்? மார்த்தாளுக்கு உதவியா இருந்தாளா? தெரியலையே. அப்படின்னு தான் சொல்லியிருப்பாளே மார்த்தாள். ஆண்டவருடைய பாதத்துல அவள் அமர்ந்திருந்தாள். எங்க அமர்ந்திருந்தாள்? வீட்டுக்குள்ளேயா வீட்டுக்கு வெளியிலையா? வீட்டுக்கு வெளியில். வீட்டுக்குள்ள ஆண்டவருடைய பாதத்துல. அப்போ வீட்டுக்குள்ள யார் இருந்தது? வீட்டுக்குள்ள ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை முதலில் ஏற்றுக்கொண்டாள். ஏற்றுக்கொண்ட இயேசுவினுடைய பாதத்துல அமர்ந்திருந்தாள். ஹல்லேலூயா. இதை பார்க்கும் பொழுது ஆண்டவர் எனக்கு ஞாபகப்படுத்தினது, யாத்ராகமம் 12ஆம் அதிகாரத்துல எல்லா ஜனங்களும் முதல்ல பஸ்காவை செலிப்ரேட் பண்ண சொல்லி ஆண்டவர் சொல்லி கொடுத்தாரா? எப்படி சொல்லி கொடுத்தாரு தெரியுமா? உங்க ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி கர்த்தர் சொன்னார். யாத்ராகமத்தின் புஸ்தகம் வீட்டுக்கு போய் வாசிங்க. 12ஆம் அதிகாரத்துல முதல் 2 வசனங்கள் இப்படி சொல்லுகிறது. ஆண்டவர் என்ன சொன்னாரு? உங்க ஒவ்வொருத்தருடைய வீட்டுக்குள்ள ஒரு ஆட்டுக்குட்டிய தெரிந்து கொள்ளுங்க. மரியாள் முதலில் செய்த காரியம், தன்னுடைய வீட்டுக்குள்ள ஆட்டுக்குட்டியானவரை அழைத்து கொண்டு வந்தாள். இன்றைக்கு நீங்க இங்கிருந்து போகும் பொழுது ஆட்டுக்குட்டியானவரை சுமந்து கொண்டு வீட்டுக்கு போங்க. ஹல்லேலூயா. அந்த ஆட்டுக்குட்டியானவருடைய பாதத்துல நீங்கள் அமரும் பொழுது அவர் நமக்கு கொடுக்கிற அந்த நல்ல பங்கு நம்மை விட்டு என்றென்றைக்கும் எடுபடாத நல்ல பங்கு. ஹல்லேலூயா. அது மாத்திரம்தான் நம்மளுக்கு தேவை. இந்த உலகத்துல இருக்கிற எல்லா கவலைகளையும் மறந்து இன்றைக்கு கர்த்தருடைய சன்னதியில நீங்க அமர்ந்திருக்கிறீங்க. எதற்காக தெரியுமா? அந்த நல்ல பங்கை தெரிந்து கொள்ள. அதற்கு முன்பாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது அந்த ஆட்டுக்குட்டியானவரை. அல்லேலூயா. பாடலாமா? கர்த்தரை நோக்கி அமர்ந்திருப்போம், கவலை மறந்து காத்திருப்போம். கர்த்தரை நோக்கி அமர்ந்திருப்போம், கவலை மறந்து காத்திரு. கர்த்தரை நோக்கி பாடலாமா? கர்த்தரை நோக்கி. அப்பா அவனுடைய பாதத்துல அமர வந்திருக்கிறோம் ராஜா. மறந்து காத்திருப்போம். கர்த்தரை நம்பி நன்மை செய்வோம், நல்லதோர் மேய்ச்சலை கண்டடைவோம். கர்த்தரை நம்பி நன்மை செய்வோம், நல்லதோர் மேய்ச்சலை கண்டடைவோம். அவரில் நாம் மகிழ்ந்திருப்போம், அவரில் நாம் மகிழ்ந்திருப்போம். இதய விருப்பம் நிறைவேற்றுவார், இதய விருப்பம் நிறைவேற்றுவார். கர்த்தரை நோக்கி அமர்ந்திருப்போம், கவலை மறந்து காத்திருப்போம். கர்த்தரை நோக்கி அமர்ந்திருப்போம், கவலை மறந்து காத்திருப்போம். இன்றைக்கு நம்ம முதலாவது சரணத்தை மறுபடியும் பாட போறோம். கர்த்தரை நம்பி நன்மை செய்வோம், நல்லதொரு மேய்ச்சலை நாம் கண்டடைவோம். சங்கீதம் 37 வாசிக்கிறோம் இந்த வசனத்தை.
நல்ல மேய்ச்சலை கண்டடையும்படியாய் இங்கே வந்திருக்கிறீங்க நீங்க எல்லாரும். நம்ம என்ன மேய்ந்து கொள்ள போறோம் தெரியுமா சகோதரியே? கர்த்தருடைய வார்த்தையை மேய்ந்து கொள்ள போகிறோம். கர்த்தருடைய வார்த்தையை மேய்ந்து கொள்ள போகிற ஆசைப்படுற எல்லாரும் கரங்களை தூக்கி காட்டுங்க. ஆமென், ஹல்லேலூயா. அது ஒரு நல்லதொரு மேய்ச்சல். கர்த்தருடைய வார்த்தை நமக்குள்ள இறங்க 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 அபிஷேகத்தின் ஆவியானவர் நமக்குள்ள இறங்குவார். ஹல்லேலூயா. இன்றைக்கு உங்களுக்கு அபிஷேகம் வேணும்னா கர்த்தருடைய வார்த்தையை மேய்ந்து கொள்ளுகிறவர்களாய் நம்ம காணப்படணும். we have to eat God's word. என்ன சொல்றார் எரேமியா? கர்த்தருடைய வார்த்தை நான் பெற்றுக்கொண்ட உடனே அதை உட்கொண்டேன் என்று சொல்றார். ஹல்லேலூயா. அப்படி கர்த்தருடைய வார்த்தையின் மேல் வாஞ்சை உள்ளவர்களாய் அவருடைய பாதத்துல நோக்கி நம்ம அமர போறோம். பாடலாமா? கர்த்தரை நம்பி நன்மை செய்வோம், நல்லதோர் மேய்ச்சலை கண்டடைவோம். கர்த்தரை நம்பி நன்மை செய்வோம், நல்லதோர் மேய்ச்சலை கண்டடைவோம். அவரில் நாம் மகிழ்ந்திருப்போம், அவரில் நாம் மகிழ்ந்திருப்போம். இதய விருப்பம் நிறைவேற்றுவார், இதய விருப்பம் நிறைவேற்றுவார். கர்த்தரை நோக்கி அமர்ந்திருப்போம், கவலை மறந்து காத்திருப்போம். கர்த்தரை நோக்கி அமர்ந்திருப்போம், கவலை மறந்து காத்திருப்போம். வழிகள் அனைத்தும் கர்த்தருக்கே ஒப்புவித்து நாம் மகிழ்ந்திருப்போம். வழிகள் அனைத்தும் கர்த்தருக்கே ஒப்புவித்து நாம் மகிழ்ந்திருப்போம். கர்த்தரையே சார்ந்திருப்போம், கர்த்தரையே சார்ந்திருப்போம். அவரே அனைத்தும் வாய்க்க செய்வார், அவரே அனைத்தும் வாய்க்க செய்வார். கர்த்தரை நோக்கி அமர்ந்திருப்போம், கவலை மறந்து காத்திருப்போம். கர்த்தரை நோக்கி அமர்ந்திருப்போம், கவலை மறந்து காத்திருப்போம். அப்படியே ஒரு 2 நிமிஷம் அப்படியே ஸ்தோத்திரம் சொல்வீங்களா? வாய்களை திறந்து. அப்பா உம்மை ஸ்தோத்திரிக்கிறப்பா, உம்மை துதிக்கிறோம் ராஜா. அப்பா நல்லதொரு மேய்ச்சலை கண்டடையும்படியாய் உம்முடைய சமூகத்திற்கு நாங்கள் கூடி வந்திருக்கிறோம்ப்பா. ஆண்டரை பார்த்து கேளுங்க அப்பா, எங்களை அமர்ந்த தண்ணீர் அண்டையிலே கொண்டு போய் விடுகிற தெய்வம் அல்லவா நீங்க? புல்லுள்ள இடங்களிலே எங்களை மேய்த்து அப்பா எங்களை மேய செய்கிறவர் நீர் அல்லவா ராஜா? அப்பா உம்முடைய வார்த்தையானத, உம்முடைய வார்த்தைய அப்பா வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் அழியாத உம்முடைய வார்த்தையை மேய்ந்து கொள்வதற்கு இன்றைக்கு அப்பா, இன்றைக்கு மேய்ந்து ஒரு நல்ல விளைச்சலை ஆண்டவரே, ஒரு நல்ல ஒரு மேய்ச்சலை நாங்கள் கண்டடைய இந்த நாளில் எங்க ஒவ்வொருத்தருக்கும் உதவி செய்வீராக ராஜா. அப்பா மரியாளை போல உம்முடைய பாதத்துல அமரும்படியாய் நாங்கள் வந்திருக்கிறோம் அப்பா. ஆட்டுக்குட்டியானவரே, எங்க வீட்டுக்குள்ள நீங்க இறங்கி வாங்கப்பா. உம்முடைய பாதத்துல அமர்ந்து தேவையானது ஒன்றாக்கிய அந்த நல்ல பங்கை, எங்களை விட்டு எடுபடாத அந்த நல்ல பங்கை அப்பா இந்த நாளில் நாங்கள் கண்டடைய அப்பா, நாங்கள் பெற்றுக்கொள்ள எங்க ஒவ்வொருத்தருக்கும் உதவி செய்வீராக ஆண்டவரே. இன்றைக்கு அப்பா ஆண்டவரே, என்ன கவலைகள் இருந்தாலும் அந்த கவலைகளை எல்லாம் மாற செய்கிறவர், என் கவலைகளை எல்லாம் சந்தோஷமாய் மாற்றுகிறவர் என்னோடு கூட இருக்கிறார் என்ற நம்பிக்கையோட இந்த இடத்தை விட்டு கடந்து செல்ல என் ஒவ்வொரு சகோதரிக்கும் உதவி செய்வீராக ஆண்டவரே. உம்முடைய வார்த்தை அன்படி, உம்முடைய வார்த்தை எங்களுடைய ஆத்மாவை உயிர்ப்பிக்கட்டும் ராஜா. இன்னைக்கு ஆண்டரை பார்த்து சொல்லுங்க அப்பா, உம்முடைய பாதத்துல நான் அமரும்படியாய் நான் வந்திருக்கிறேன் ஆண்டவரே. உம்முடைய பாதத்துல அமரும்படியாய் வந்திருக்கிற ஆண்டவரே. கர்த்தரை நோக்கி அமர்ந்திருப்போம், கவலை மறந்து காத்திருப்போம். கர்த்தரை நம்பி நன்மை செய்வோம், நல்லதோர் மேய்ச்சலை
விருப்பம் நிறைவேற்றுவார். ஆண்டவரே, இந்த அக்கினி அபிஷேக முகாம் இல்ல, உம்முடைய அக்கினியின் அபிஷேகமானது பரலோகத்திலிருந்து இறங்கி வரட்டும். உம்முடைய வார்த்தையின் மூலமாய் ஆண்டவரே, அது எங்க ஒவ்வொருத்தருடைய இருதயங்களுக்குள்ள அது பற்றி எரியட்டும். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை பிட்டு என் சகோதரி ஜனங்களுக்கு கொடுக்கும் பொழுது எங்களுடைய இருதயங்கள் எல்லாம் கொழுந்து விட்டு எரியட்டும். ஆண்டவரே, இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.